வெங்காயத்தை உரிச்சா தான் கண்ணில் தண்ணி வரும். இன்னைக்கு வெங்காயம் விலையை பார்த்தாலே கண்ணில் தண்ணி வருது. எங்கேயா 100 ரூபாய் போச்சா சென்னையில? நீ எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க வெங்காய விலை, சாம்பார் வெங்காயம் பாருமா, அது 100 ரூபாய். சரிதானா? கத்திரிக்காய் 100 ரூபாய். இப்படியே போனா நரேந்திர மோடி நம்மள கத்திரிக்காய் ஆகிடுவாரு. அதாவது இந்த வெங்காயம் வெங்காயம் தான் ஆட்சியை கவுத்துது. உங்களுக்கு தெரியும். நான் டெல்லியில பொறுப்பாளராக இருந்தேன். டெல்லி நகரத்தை டெல்லியில காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளராக இருந்தேன். இப்ப மறைந்த தலைவர் ஷீலா தீட்சித் அம்மையார் அவர்கள், மரியாதைக்குரிய ஷீலா தீட்சித் அம்மையார் அவர்கள் தேர்தலில் நின்னாங்க. 2 பேர் இறந்துட்டாங்க. சுஷ்மா ஸ்வராஜ், மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் இறந்துட்டாங்க, மரியாதைக்குரிய ஷீலா தீட்சித் இறந்துட்டாங்க. 2 பேரும் தேர்தலில் நின்னாங்க. அப்ப வெங்காய மாலையை நாங்க கழுத்துல போட்டு ஓட்டுக்காக போன மக்கள் கிட்ட. அதாவது 70 இடத்துல 51 இடம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற அந்த சமயத்தில் டெல்லியில வெற்றி பெற்று ஷீலா தீட்சித் முதலமைச்சர் ஆனாங்க. வெங்காயம் தான் ஒரு ஆட்சிக்கு வெயிட் வைக்கிறது. வெங்காய வெடி பாத்துக்கிறீங்களா? இப்பதான் வெங்காய வெடி புஷ்னு போகுது. இந்த வெங்காய விலை ஏறினாலே ஒரு ஆட்சி கவுதுன்னு அர்த்தம். இப்ப நரேந்திர மோடி ஆட்சிக்கு சாவுமணி அடிக்கிற வெங்காய விலை உயர்ந்து இருக்குது. அது முதல் அத்தியாயம். ஆனா இப்ப நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 5 வருடத்துல வராக்கடன் 10 லட்சம் கோடி. 5 வருடத்துல 10 லட்சம் கோடி. அதாவது வேண்டியவர்களா கடன் கொடுத்து இந்த வங்கிலாம் திவால் ஆகி போச்சு. அதுக்கு 80,000 கோடி நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாரு. தான் சதி பண்ணுவான்னு சொன்னா நரேந்திர மோடி சதி பண்றாரு. குறிப்பா இந்த புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுடைய பேராதரவோடு, உங்களுடைய ஒத்துழைப்போடு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசு மக்கள் பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதரவோடு மறுபடியும் காங்கிரஸ் கொடி பட்டொலி வீசி பறக்கும் என்பது இந்த காரணத்தில் கூறிக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா அரசினுடைய பொருளாதார வீழ்ச்சியை கண்டித்து, ஏன்னா அவங்க விவசாயிகள் தான் மூலப்பொருள் கொடுக்குறாங்க, உற்பத்தி பண்றதுக்கு மூலப்பொருள் கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஜிடிபி என்பது அந்த உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்டமன்ற உறுப்பினர் எச்சரிக்கை 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 செய்கின்றோம். மதவாத பாஜக அரசை எச்சரிக்கை செய்கின்றோம். அன்னை சோனியா பேராலே, ராகுல் காந்தி பேராலே, காங்கிரஸ் கட்சி சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டம், மத்திய எச்சரிக்கை 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 செய்கின்றோம். மத்திய அரசை எச்சரிக்கை செய்கின்றோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டம். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். 6 மாசம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன, குடிவாகனம் தயாரிக்கிற தொழிற்சாலை போச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஷோரூம் இருக்கு பாருங்க. இப்ப என்ன பண்ணாரு நம்முடைய பாரத பிரதமர் தாய்லாந்து போனாரு 2 நாளைக்கு முன்ன. எதுக்கு போனாருன்னு சொன்னா